ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். திடீர்னு நம்ம சேனலில் ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி திங்கக்கிழமை, எப்பயுமே சிவனுக்கு உகுந்த நாள் தான் திங்கக்கிழமைனா. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகுந்த நாள். அதுவும் இல்லாமல் நாளைக்கு மார்கழி 1. மார்கழி மாதம்ன்றது வந்து பொதுவாக எல்லோரும் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியாது பனிங்கிறதுனால. ஆனால் வந்து பொதுவாக மார்கழி மாதங்கிறது சீக்கிரமாக எழுந்திரிச்சு விநாயகருக்கு போய் ஒரு குடம் தண்ணி ஊற்றி விளக்கேற்றிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். நான் வந்து எப்பயுமே பண்ணுவேன். ஒரு 2 வருஷமாக பண்ண முடியல, திரும்பி இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஆனால் எனக்கு தெரியல பண்ண முடியும்ன்ட்டு. இந்த பனி நம்மளை வந்து தூங்க வைக்கும், ஆனால் அதையும் மீறி நம்ம வந்து போகணும். அதுதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காய் கடையல்னு ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் வந்து பெரிய கத்திரிக்காய் இருக்கும் பார்த்துருக்கேங்களா, சின்ன கத்திரிக்காய் இல்லாமல் பெரிய கத்திரிக்காய், இந்த மாதிரி கத்திரிக்காயை வந்து நான் இப்படி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன், அவ்வளோதான், ரொம்ப சின்னது. காரமே இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதை வந்து நான் நறுக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பனிக்காலத்தில் வந்து எப்பயுமே வெந்நீர் போட்டே குடிங்கோ. இந்த வெந்நீரில் என்னென்ன போடணும்னு சொல்லிடுறேன். கொஞ்சோண்டு வெத்தலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி திருப்பி போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாம் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் கடையில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி சின்ன குக்கர் எடுத்துட்டுருக்கேன். சின்னதாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த குக்கர் எடுத்துட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இந்த குக்கர் வச்சுட்டு எண்ணெய் விட்டுன்ட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். சிம்லேயே வச்சுருக்கட்டும். கடுகு போட்டு நல்லா வெடித்த உடனே லேசாக உளுந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு தாராளம்னா வேணுன்னா போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு 4 இந்த இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொரியட்டும், ப்ரௌன் ஆகட்டும். இப்போ ப்ரௌன் ஆனோடனே கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுன்ட்டு இதுவும் இதான ஃப்ரை ஆனோடனே கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா எல்லாமே போட்டுட்டேன். போட்டு தக்காளியும் போட்டுட்டேன். தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்கோ. அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் போட்டு வதக்க வேண்டியதான். வந்து தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுது, உங்களுக்கு தெரியறதா? ஏன்னா நம்ம கடையில் தானே பண்ணுறோம். ஸோ நல்லா கடைஞ்சிட்டோம்னா இதாகிடும். இப்போ இந்த சமயத்தில் கத்திரிக்காயை போட்டுருவோம். இப்போ வந்து நான் கத்திரிக்காய் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நான் அரிசி வச்சுட்டேன், சாதம் பண்ணுறேன் நான் இன்றைக்கி. இந்த டிஷ் வந்து பொதுவாக நம்ம வந்து இட்லிக்கு எடுத்துக்கலாம், தோசைக்கு எடுத்துக்கலாம், சப்பாத்திக்கும் எடுத்துக்கலாம். பட் வந்து ரைஸுக்கு பிசைஞ்சு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். சரி, இந்த குளிர்காலத்துக்கு சூடாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம். எப்பயுமே சாம்பார் ரசம் தான் வைக்கிறோம். சரி, இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் நான் இன்றைக்கி பண்ணிட்டுருக்கேன். இந்த சைடு சாதமும் ஆகிடும், அந்த சைடு கத்திரிக்காய் கடையலும் ஆகிடும். அப்படியே சாப்பிடும்போது சூடாக சாப்பிடுவேன். இந்த குளிர்காலத்துக்கு எப்பயுமே ரொம்ப கிளைமேட்டு இப்போலாம் ரொம்ப என்னன்னு தெரியல, பனி பெய்யுறது, அவ்வளோ பனி பெய்யுறது, ஏன்னு தெரியல. காலையில் எந்திரிக்கிறது நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எந்திரிச்சு தானே ஆகணும், நம்ம வேலையும் கரெக்டாக முடிச்சு தான் ஆகணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக இந்த மாதிரி சமையல் தான் பண்ணுறேன். வாங்க இந்த குக்கரை மூடிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு பொருள் எல்லாத்தையும் போட்டுடலாம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுருவோம். அப்புறம் லைட்டாக சாம்பார் பொடி. காரம் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகாய், வரமிளகா போட்டிருக்கேன், அதனால் லைட்ஸாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக. அதுக்கு இது நல்லா வதங்கினோடனே குக்கர் மூடி போட்டு 2 சவுண்டு விட்டுடலாம். அப்புறம் மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிடலாம், அவ்வளோதான். அப்புறம் இந்த சைடு கொஞ்சம் ஆயில் வந்துட்டுருக்கு. சுடுதண்ணி வந்து இந்த சைடு ஆயின்ட்டுருக்கு. என்ன போட்டேன்னு சொல்லிடுறேன். இன்னும் கொஞ்சம் பொருள் போடணும். அதுக்கப்புறம் சைடில் இது வேறு ஆயின்ட்டுருக்கு. எல்லாம் சேர்ந்துச்சுன்னா இது ஒரு பக்கம் கொதிக்கும். அப்போ கொதிக்கும் போது இது போட்டுடணும். அப்புறம் இது ஒரு பக்கம் ஆயின்ட்டுருக்கு. கத்திரிக்காய் போட்டால் இது சேரும். அதனால தான் மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். என்னென்ன போட்டேன்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் லேசாக மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் வெத்தலை, கொஞ்சம் ஜீரகம், இப்போ இஞ்சி சீவி போடணும். எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் சீவ முடியல. அதுக்கப்புறம் அதை சீவி போட்டுறேன். இதெல்லாம் ஆனோடனே அதை பண்ணிடுறேன். அது வரை இதை மூடி வச்சிடலாம். அப்போ தான் அது எசன்ஸ்லாம் இறங்கணும்னா. இப்போ கருவேப்பிலை லைட்டாக மேலே போட்டுருங்கோ. அதுக்காக தான் அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு சப்போஸ் தேவைன்னா ஆனியன் கூட போட்டுக்கலாம். நான் தக்காளி போட்டுட்டேன் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வெங்காயம் கூட போட்டு பண்ணலாம். இப்போ நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரியும் பண்ணி பாருங்க. இப்போ வந்து இஞ்சி வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ திருவலாம் இதை வச்சு. இப்போ இந்த குக்கரில் நம்ம சாதம் வச்சோம் பார்த்தீங்களா, இந்த குக்கரில் நல்லா ஆவி வந்துட்டு வெயிட் போட்டுடலாம். 4 சவுண்டு வரட்டும். இது வந்து இன்னும் கொதி வரல, பெருசு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொதி வந்தோடனே நல்லா தண்ணி மட்டும் விட்டுட்டு 2-3 சவுண்டு விட்டுருங்க. விட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த இஞ்சி திருவினு பார்த்தீங்களா, இதை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு தெரியறதா எப்படி இருந்த கலர் இப்போ மாறுது பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த இஞ்சியை போடுறேன். இப்படி தூவி விடுங்க. எசன்ஸ் அப்படியே இறங்கும் போது சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே நான் போட்டுட்டேன். மஞ்சத்தூள், வெத்தலை, இஞ்சி, அப்புறம் ஜீரகம். சப்போஸ் உங்கள்கிட்ட மிளகு ஜீரகம் பொடி இருந்தால் அப்படி அதை வேணால் அதை தூவி விட்டுருக்கோம். ஏன்னா ஜீரகம் உங்கள் வாயில் படாது. அப்படி சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு படக்கூடாதுன்னு நினச்சோன்னா இப்படி போட்டுருங்கோ. சிம்லேயே இருக்கட்டும், மூடியே வச்சிடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா மூடி வச்சுருங்கோ, அப்போ தான் எசன்ஸ் இறங்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். வந்து இது நல்லா கொதி வரப்போகுது. உப்பு பார்த்துட்டு டேஸ்ட்டுக்கு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது கொதி வந்தோடனே இதையும் மூடி போட்டு ஒரு 3 சவுண்டு விட்டுறலாம், இல்லை 2 சவுண்டு விட்டுறலாம். பார்த்துக்கோங்க, 2 சவுண்டு விட்டுட்டு இல்லை சிம்மில் கூட 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் நான் இப்போ டைம் ஆகுதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி குக்கரில் வச்சு 2 சவுண்டு விட்டுடுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டு தான் டின்னருக்கு பண்ணுறேன்னா சாயங்காலமே ஒரு பெரிய சீஞ்சட்டியில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா சூப்பராக இருக்கும். அதிலே வெந்துடும். அதிலே நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த வரமிளகாலாம் வெந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் ஆயின்ட்டுருக்கு, இதுவும் ஆயின்ட்டுருக்கு, இதுவும் ஆயின்ட்டுருக்கு. வாங்க எங்கள் கூட சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சாப்பிட்றதுக்கு சுடு தண்ணி ரெடி, இப்போ கத்திரிக்காய் கடையல் ரெடி. இப்போ கொதி வருதா, இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடிட்டேன். சிம்மும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுவும் சவுண்ட் வந்துடும், அதுவும் சவுண்ட் வந்துடட்டும். அது ஒரு 2 சவுண்டு வச்சுட்டு நான் சிம்மில் வைக்க போகிறேன். ஏன்னா நான் இது வந்து குக்கரில் இது வரைக்கும் பண்ணதில்லை. பண்ணியிருக்கேன், பட் குக்கரில் பண்ணதில்லை. அதனால் எனக்கு தெரியல எவ்வளோ சவுண்ட் விடணும்னு பார்க்குறேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அப்புறம் சாதம் இன்னும் சவுண்டு வரல. இது வேணால் கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். சோம்பத்தெல்லாம் கத்திரிக்காய் கடையில் அதுவே நல்லா ஆவி வந்துடுது. வெயிட் போட்டுடுறேன். அவ்வளோதான். சவுண்டு வந்து ஆஃப் பண்ண வேண்டியதான். இது இன்னும் சவுண்டு வரல. இது பெருசு பண்ணிடுறேன். இந்த மாதிரி குளிர்காலம் முடிகிற வரையுமே பொதுவாக நீங்கள் வந்து சுடு தண்ணியை போட்டு குடிங்கோ, அதுதான் நல்லது. இந்த மாதிரி மஞ்சத்தூள்லாம் போட்டு குடிச்சேன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் டெய்லி நைட்டே ஆவி பிடிக்கிறது இன்னொன்று நல்லது. நானும் இப்போ 2 ஆவி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி என்னென்னு தெரியல, காலையில் இருந்துச்சா சளி பிடிக்கிற மாதிரியே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெயில் கொளுத்துது. இப்போ பாருங்க எப்படி வெயில் கொளுத்துறதுன்னு. ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. சூரிய பகவான் எப்படி வெயில் பாருங்க, உங்களுக்கே தெரியுறதா? அவ்வளோ ஒரு வெயில். காலையில் என்னடானா அவ்வளோ ஒரு பனி. சரி வாங்க உள்ளே போய் சமையலை பார்ப்போம். நான் வந்து ஏன் 2 குக்கர் எடுத்தேன்னா, நம்மளுக்கு விசில் சேரதான் செய்யும் பாத்திரம் தேய்க்கிறது. ஆனால் வந்து சூடாக சாப்பிட்லாம் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு முக்கியம். எப்பயுமே சாப்பிட்றது தான், ஒரு டைம் சாப்பிட்டாலும் திருப்தியாக சாப்பிட்ணும் எனக்கு, அந்த மாதிரி தான். இப்போது 2 சவுண்டு வந்துடுது. நான் வந்து மணி 10:45 ஆகிறது. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்க போகிறேன். காலையில் 10:45. காலையிலே எங்களுக்கு இதுதான் இன்றைக்கி. நைட்டு பண்ணல. நாங்கள் நைட்டு ஒரு டைம் பண்ணுவேன். தோசைக்கெலாம் செஞ்சு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இது இன்னும் கொதிக்கட்டும், சிம்மில் இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து இருக்கிற பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு வந்துடலாம். சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே மேஷர் இருக்குது பாருங்கள். இந்த மேஷர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேஷர் வச்சு நல்லா ஒரு கடையில் நல்லா மசிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ இதுவும் நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் பாருங்களேன், இந்த இடம்லாம் எல்லோ ஆகிடுது பார்த்தீங்களா, தெரியுது அவங்களுக்கு? லைட்டுனாலும் தெரியலன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி தான் இருக்கணும். இந்த அளவுக்கு செய்யணும்னா இந்த மாதிரி தண்ணியே டெய்லி டைம் ஆனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இஞ்சி திருவினாலும் பரவாயில்ல, இந்த மாதிரியே செஞ்சு குடிங்கோ டெய்லியும். பொதுவாகவே பனிக்காலம்னு இல்லை, எப்போயுமே இப்படி குடிச்சோன்னா சூப்பராக இருக்கும்.
இப்போ இந்த சின்ன குக்கர் வந்து ஆவி அடங்கிடுது. நம்ம வந்து இந்த வெயிட்டை திறந்து குக்கரையும் திறக்கலாம். பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி தான் சொன்னேன். கத்திரிக்காய் நல்லா வெந்துடுது. கொஞ்சமாக தண்ணி விட்டால் தான் நல்லா வேகும். இப்போ இந்த தண்ணியை வச்சே நம்ம வந்து மேஷ் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. லைட்ஸாக புளித்தண்ணி வேணுன்னா விட்டுக்கோங்க. உங்களுக்கு புளித்தண்ணி நாங்கள் எப்போவுமே கரைக்கும் போது இந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணி பாட்டிலில் வச்சுருவோம். அந்த கொஞ்சமாக விட்டுருக்கேன், 1 ட்ராப் விட்டால் போதும். இப்போ இதை மேஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு மேஷரை போட்டு நல்லா அப்படி சூட்டோடு மேஷ் பண்ணேன். எப்போயுமே இந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் மேஷ் பண்ணும்போது நான் மேஷ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு மேஷ் பண்ண முடியலன்னா இந்த தண்ணியை ஒரு இடத்துல வச்சுட்டு, அதாவது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணேன்னா சூப்பராக இருக்கும். தோசைக்கு செய்யும்போது அப்படி செஞ்சு பாருங்கோ. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, காயெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு அப்புறம் காயை மட்டும் நல்லா மேஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நீங்கள் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றேன்னா 4 மணிக்கு செஞ்சுட்டேன்னா அப்போ உங்களுக்கு ரொம்ப இறுகிரும். அப்போ அந்த தண்ணியை விட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நான் இப்போ மேஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த சைடு இது நல்லா கொதியும் வந்துடுது. அதே சமயம் இதை வந்து இப்படி மூடி போட்டு மூடிடுங்கோ. எப்பயுமே சுடுதண்ணி போட்டுட்டு இப்படி மூடி வச்சிட்டோம்னா அது எசன்ஸும் இறங்கும், ஆறவும் ஆறாது. இப்போ தான் பாதி மேஷ் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் மேஷ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, திறந்தோடனே கமிச்சி மத்தியில் அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ தண்ணியவே காணும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இன்னும் நல்லா மேஷ் பண்ணோம்னா இந்த கத்திரிக்காயெல்லாம் இருக்கிறதே தெரியாது. இப்போ இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கத்திரிக்காயெல்லாம் தெரியாது. இன்னும் நல்லா மேஷ் பண்ணணும். ஃபோன் ஒரு கையில் பிடிச்சுன்றதுனால மேஷ் பண்ணல. இப்போ நான் வந்து கத்திரிக்காய் நல்லா மேஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியறதா? தண்ணியே இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் சாதமும் திறக்க எடுத்து இந்த மாதிரி சூடான ரைஸில் இந்த மாதிரி சூடாக கத்திரிக்காய் தொகைகள் கடையால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கோ. அதுக்கப்புறம் இது மீந்தாலும் பிரச்சனை இல்லை, நைட்டு தோசை அந்த மாதிரி எதுனாலும் தொட்டு சாப்பிடுங்கோ. ஈஸியாக தான் இருக்கும், சிம்பிளாக. கண்டிப்பாக இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அவ்வளோதான், பாய். அடுத்து வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து மோர். இது நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஊறுகாய் காமிச்சிருப்பேன். அதுதான் சத்தெல்லாம் ரெடியாக இருக்குது. சுடுதண்ணி ரெடியாக போட்டுட்டேன். ஸோ நாங்கள் சாப்பிடலாம். அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.